வெல்கம் டு குக்கிங் ஸ்பெஷல். நம்ம குக்கிங் எப்பவும் ஸ்பெஷல். வாங்க இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் மஞ்சள், பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை, ஆச்சி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் எல்லாமே ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்த்து வைக்கப்போ உப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டை நல்லா போட்டதுக்கப்புறம் விரட்டினப்போ மீனோட நல்லா கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டு நம்ம மசாலா தரப்போ நல்லா செதையில் ஏறும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தவாலையோ இல்லை தோசை கல்லையோ நம்ம சிம்மில் வச்சு போடுங்க தயவுசெய்து, ஏன்னா தீஞ்சிரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி போகிறப்ப இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். நம்ம தோசைக்கல்லை மேலோட்டு எடுக்காமல் தோசைக்கரண்டியில் தோசைக்கல்லேருந்து அடியிலேருந்து எடுக்கிறப்ப அந்த மசாலா மீனை விட்டு போகாது. இப்போ பாருங்கள் எப்படி ஹம்மியாக கலராக சூப்பராக வாசனை கமகமந்து. ஏன்னா அந்த பூண்டு கருவேப்பிலை அவ்வளோ வாசனை இருக்கும். இப்போ நம்ம அந்த மீதம் இருக்க அந்த மசாலாவில் அந்த கருவேப்பிலை கொத்தை அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த வறுத்த மீன்களை அடுக்கிட்டு கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறப்ப நாக்கில் எச்சி ஊறுது. நானே எப்போலாம் சமையல் முடியும் சாப்பிட்லான் இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட மீன் வறுவலை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. மீன் பிடிக்காதவங்க கூட அடிக்கடி மீன் கேட்பாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிட்டு போவாங்க. அப்போ தான் நாங்கள் போகிற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்னொரு பதிவில் பார்க்கலாம். பாய்.